ஓகே. இப்ப நம்ம பார்க்க போற கிளாஸ், அடுத்த ஒரு முக்கியமான கிளாஸ். என்ன அப்டின்னாக்கா, இப்ப இதுவரைக்கும் நீங்க வந்து டெக்ஸ்ட் எப்படி டைப் பண்ணணும்னு கத்துக்கிட்டீங்க. டெக்ஸ்ட் எப்படி அலைன் பண்ணணும், டைப்போகிராஃபி எப்படி அலைன் பண்ணணும்னு கத்துக்கிட்டீங்க. பட் இந்த டெக்ஸ்ட்டுக்கு எப்படி கலர் ஃபில் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலி அது வந்து டைப்போகிராஃபி ப்ராப்பர்ட்டில வராது. ஓகேங்களா? காமனா நான் ஆல்ரெடி ஃபில் கிளாஸ்ல சொல்லிக் குடுத்துருக்கிறேன். கலர் ஃபில்லிங் மெத்தட் எப்படின்னு. ஸோ இது மாரி இந்த ஃபில்ன்ற ஆப்ஷன்ல போயிட்டு தான் நீங்க இந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்க வந்து கலர் செட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இங்கே பிளாக் கலர் இருக்கு, எனக்கு ரெட் கலர் வேணும், இல்லை சம் அதர் கலர் வேணும்னாக்கா ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது நம்மளோட கலர் சூஸர் வந்துருச்சு. இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணி இது மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஒரு லைட் கலர் வச்சிருக்கிறேன், இல்லை டார்க் கலர் வேணும்னாக்கா டார்க் கலர், எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வந்து அழகாக சூஸ் பண்ணுங்க. இப்போ மொத்தமாக ஒரு பேராகிராஃப்னாக்கா பேராகிராஃப் செலக்ட் பண்ணி இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் சம் அதர் கலர், சிங்கிள் கலர் எடுத்து அதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கலர் சூஸ் பண்ணலாம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ நான் வந்து எப்படி வந்து கலர் ஃபில்லிங்கிறது காமன் தான், கரெக்டுங்களா? நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன் நான். ஸோ அது அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும். ஸோ இப்போ இது ஒரு எலமெண்ட்டாக அது கன்சிடர் ஆகுது. ஸோ இதில் போயிட்டு நான் வந்து நல்லா கவனிங்க, சிங்கிள் கலரும் நான் ஃபில் பண்ணலாம். இதே மாதிரி இங்கே பாருங்க, கிரேடியன்ட் கலரும் நான் இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த சைடு வந்து சம்திங் நல்லா ஒரு டார்க் ப்ளூ வச்சு நல்லா ஒரு ஃபுல் ப்ளூவில் வச்சிருக்கிறேன். இந்த சைடு வந்து சம்திங் சேம் ப்ளூ பட் கொஞ்சம் டார்க் ஷேட்ல வச்சிருக்கிறேன் அப்படின்னாக்க, இது மாதிரி உங்க ஃபாண்ட்ஸை நீங்க வந்து அழகா இது பண்ணலாம். கிரேடியன்ட் டூல் முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா உங்களோட ஃபாண்ட்ஸை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கலர்ஸ் சூப்பரா கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஈவன் தோ இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னாக்கா, நம்ம அந்த ஒப்பாசிட்டி பத்தி எல்லாம் படிச்சோம், கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த டார்க் கலருக்கு வந்து நான் இந்த ஒப்பாசிட்டி வேல்யூ கம்மி பண்ணேன் அப்படின்னாக்கா, அங்க பாருங்க எனக்கு அழகா இப்படி ஷேடடா இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிசைனிங்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் ஒரு சிலதை ஹைலைட் பண்றப்ப இந்த மாதிரி கலர்ஸ் மூலியமாவும் நீங்க ஹைலைட் பண்ணலாம். இதே இதே இதுக்கு வந்து நீங்க பேராகிராஃப்க்கும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? எனிதிங் ஃபில்ன்ற ஆப்ஷன் தான் இது. ஓகேங்களா? இங்க பாருங்க, இதுக்கு நான் இப்ப கிரேடியன்ட் குடுக்குறேன். ஓகேங்களா? இப்ப கிரேடியன்ட் வந்து சம்திங் மேல பியூர் ஒரு ரெட். ஓகேங்களா? இந்த சைடு வந்து நான் வந்து ஐ அம் கோயிங் டு கிவ் சம்திங் ஒரு லைட் ரெட் குடுத்துருக்கிறேன். ஓகேவா? எனக்கு ஆக்சுவலி இப்போ இந்த ஆரோக்கி எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, இந்த சைடுல இருந்து இந்த சைடு இருக்கு. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், டைரக்ஷன் மாத்திக்கிறேன். சம்திங் இந்த மாதிரி டைரக்ஷன் மாத்திட்டு பாருங்க. எனக்கு கன்டென்ட்ட வந்து அழகா இன்கிரீஸ் பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு ரெட் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாமே இதுல பண்ண முடியும். ஓகேங்களா? இன்கேஸ் இப்ப நான் வந்து ஃபிளாக் எஃபெக்ட் மாதிரி ஏதாவது சொல்லிக் கொடுத்தேன், அந்த மாதிரி கலர்ஸ்லாம் நீங்க இதுல வச்சு கூட ஒரு ஹைலைட்டிங்கா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா நீங்க பண்ணலாம். இப்ப பாருங்க, இந்த சைடு ஆரஞ்சு, அண்ட் தென் சம்வாட் ஆஃப் கீழ வந்து ஒரு கிரீனு, இந்த மாதிரி கிரீன் கலர் வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? ஃபுல் கிரீனு. அந்த நடுவுல வந்து ஃபுல் கிரீனு, நடுவுல வந்து ஒரு ஒயிட். ஆக்சுவலி இங்க பேக்ரவுண்ட் ஒயிட் இருக்கறனால நமக்கு ஒயிட் எடுக்கல. கரெக்ட்டுங்களா? சம்திங் ஒரு கிரே டோன் இது மாரி வச்சு எடுத்தீங்கன்னாக்கா, இது மாரி மல்டிபிள் கலர்ஸ் ஃபாண்ட்டுக்கும் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கலர் ஃபில் பண்றதுக்கு இந்த ஃபில்ன்ற ஆப்ஷன் தான். சேம் அதே மாரியே நீங்க வந்து இப்ப எக்ஸாம்பிள் இது வந்து எனக்கு வெல்கம் டூ இந்த பேர்ட் இருக்கு. நீங்க இன்கேஸ் வந்து ஒரு ஒரு வெஜிடபிள் கம்பெனிஸ்க்கோ இல்ல வெஜிடபிள் இதுக்கோ நீங்க வந்து ஒரு டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? அப்போ கிளையண்ட் கேட்பாங்க, எனக்கு இந்த வார்த்தைக்குள்ளார எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாரி வேணும்னாக்கா, வெரி சிம்பிள். ஜஸ்ட் ஃபில் போங்க. இமேஜ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? செலக்ட் யுவர் இமேஜ். இப்ப நான் வந்து ஃப்ரூட்ஸ் இமேஜ் வச்சிருக்கிறேன் அப்படின்னாக்கா, ஐ கேன் செலக்ட் அ ஃப்ரூட் இமேஜ். ஓப்பன் குடுத்தேனாக்க எனக்கு அது உள்ளார வந்து அழகா அந்த ஃப்ரூட்ஸோட இமேஜ் எனக்கு இங்க லோட் ஆயிரும். ஆஸ் யூசுவல் நீங்க இந்த இது எல்லாமே நீங்க இதுக்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் லைக் நீங்க பர்டன் ஏதாச்சும் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா, அந்த பர்டன கூட நீங்க வந்து டிராப் பண்ணி அது உள்ளார கொண்டு வரலாம். இப்ப நான் ஆல்ரெடி பர்டன்லாம் எப்படி உள்ள கொண்டு வரதுன்னு அந்த நம்ம ஃபில் கிளாஸ்ல சொல்லிக் குடுத்துருக்கேன். அதுல நீங்க பார்த்தீங்கன்னா ஈஸியா புரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கலர் ஃபில் பண்ற மெத்தட். இந்த மாரி இன்டராக்டிவான கலர்ஸ் எல்லாமே நம்மளால அழகா பண்ண முடியும். இங்க பாருங்க, இந்த இது பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு அழகா இருக்கு. லைக் கிரேடியன்ட் கலர் வந்து கலர் மிக்சிங் பண்றப்ப இது மாதிரி ஹைலைட் பண்ணலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் நான் ஒரு பர்டிகுலர் கலருக்கு மட்டும் நான் கலர் மாத்திக்கலாமா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, 100% மாத்த முடியும். இப்போ நான் வந்து இந்த ஒரு வேர்டு இதுக்கு மட்டும் நான் செலக்ட் பண்ணி ஐ கேன் சேஞ்ச் சம்திங் சிங்கிள் கலர் ஆர் மல்டி கலர், என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நான் வந்து அதுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு ரெட். ஓகேங்களா? அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் நான் ரெட் குடுக்குறேன்னா, அது மட்டும் எனக்கு ரெட்ல ஹைலைட் ஆகும். ஸோ இது மாரி நம்ம வந்து வேர்டிங்ஸ் வந்து நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணோம்னாக்கா, கலர்ஸ் இது மாரி நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். கலர் ஃபில் பண்றது வந்து டைப்போகிராஃபில வராது. தனியா தான் வரும். நம்ம இங்க தான் இத ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். பிளஸ் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க வந்து ஃபர்தரா இந்த ஃபாண்ட்க்கு வந்து நீங்க ஸ்ட்ரோக் ஆட் பண்ணணும்னு நெனச்சீங்கனாலுமே, ஸ்ட்ரோக்
கிளிக் பண்ணி விட்டீங்கன்னாக்க யூ கேன் ஆட் அ ஸ்ட்ரோக் ஆல்சோ ஃபார் யுவர் ஃபாண்ட். உங்களோட ஃபாண்ட்டுக்கு நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரோக் ஆட் பண்ணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அழகா. எவ்வளவு பெருசு வேணும் அப்படின்றத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் இப்போ இதுக்கு நீங்க வந்து ஷேடோ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலுமே இங்க பாருங்க, ஜஸ்ட் கீழே போயிட்டு எஃபெக்ட்ஸ்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஷேடோ இங்க ஆட் ஆகும். ஷேடோவும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்க வந்து ஒரு டைப்போகிராஃபி ரெடி பண்ணிட்டு இது மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ஃபில், ஸ்ட்ரோக், எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே நீங்க ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆக்சுவலி ஸ்ட்ரோக்கை பத்தி எஃபெக்ட்ஸை பத்தி எல்லாம் தனித்தனி வீடியோஸ் இருக்கு. அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபுல்லா அதை ஒர்க் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் நல்லா கிரியேட்டிவான ஐடியாஸ்ல உங்களால இதுல ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கலர் ஃபில்லிங் அப்படின்றது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். எனக்கு என்னதான் நம்ம டெக்ஸ்ட் கிரியேட் டைப்போகிராஃபி ரெடி பண்ணாலும் ஃபாண்டோட ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ் எல்லாமே நம்ம வச்சாலுமே, அலைன்மெண்ட் எல்லாமே வச்சாலுமே, பட் இந்த கலர் வில் கெட் ஹைலைட். ஓகேங்களா? கலர் தான் நம்மளுக்கு மெயினா ஹைலைட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால வந்து கலர் ஃபில்லிங் பண்றது இப்படிதான் பண்ணுவோம். நம்ம எந்த ஃபில்லிங்ல என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அத்தனையும் நம்ம இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை திருப்பி ஒரு ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் உங்களால ஈஸியாக அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.